எல்லா மனிதனும் ஒரு விஷயத்தில் ஒன்று சேர மாட்டாங்க. இஜ்மா நடக்காதுங்க. சைக்காலஜிக்கல் முடியாது. ஒரு குடும்பத்தில் இஜ்மா ஏற்படுமா? ஏதோ 4 பேர் கருத்தை கேட்டு ஒரு 2 பேர் அடங்கி போகணும். என்ன விருந்து வைக்கிறதுன்னு கேட்கறதுல 8 கருத்து வரும். 4 பேர் ஒன்று சொல்லுவாங்க, 4 பேர் கருத்து படி செய்வாங்க, 3 பேருக்கு திருப்தி இருக்காது. சரி, குடும்பத்தை அப்படி தான் போவாங்களே தவிர ஏகமானதாக சோறாக்குறதுல ஒரு முடிவு வருமா? வராது. அப்போ நீனே 72 கூட்டமாக நீ உட்காந்துக்கிட்டு 72 கூட்டம் ஒன்றா உட்காந்துக்கிட்டு உனக்கு லட்சம் கருத்து வேறுபாடு, எதில் படி இஜ்மா வருவீங்க? ஷாபி அனுப்பி அவன் ஷாபிக்கு ஒரு உசூல், உனக்கு ஒரு உசூல், மாலிக்கு ஒரு உசூல், அவன் ஆளுக்கு ஒரு அடிப்படையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். 50 பேர் போடுவாங்களாம். 50 பேரும் கூட என்ன முடிவு நீ எடுத்துருவீங்க? நீ ஒரு முடிவு வச்சோன்னா அவன் வேற ஒன்று அவன் சொல்லுவான். எப்படி நடக்குங்கிற இஜ்மா. அப்போ கொஞ்சம் கூட ஒரு சென்ஸ் இல்லாமல் என்ன செய்கிறாங்க? அறிவு இல்லாமல் இஜ்மான்னு பேசுகிறாங்க. இஜ்மாங்க நடக்கவே நடக்காது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. எதில் எடுக்கணும்? ஒரு உறுதியான நம்பிக்கை குர்ஆனில் இருக்குதா? எல்லா 5 வேளை தொழுகைங்கிறோம், எல்லாரும் எடுத்துருவோம். ஏன்? நம்ம எடுக்கிற முடிவு அல்ல. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கண்டறியணும், ஒரு முடிவுக்கு வந்துடும். அதில் தான் இஜ்மா வரும். அப்போ இஜ்மா குர்ஆன் ஹதீஸில் உள்ளதான். இப்போ குர்ஆன் ஹதீஸ் உள்ள விஷயத்துக்கு இஜ்மா செய்தால் அது ஓகே, அது குர்ஆன் உள்ளதான் பின்பற்றோன்னு ஆயிரும். குர்ஆன் ஹதீஸில் இல்லாத ஒன்றில் இஜ்மா வருமான வரவே செய்யாது, சாத்தியமே இல்லை. ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லி கொண்டிருப்பார்கள். அப்போ ஏகமானதான முடிவு என்று வரவே வராது என்று தெரிந்து கொண்டு அதை ஒரு 3வது ஆதாரம் என்று சொல்லி எல்லாரும் ஏமாத்துகிறார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்ன மாதிரி அத்தனை பேர் பொய்யர்கள் தான். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது.